உபாகமத்தினுடைய புஸ்தகம் 11வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்களை வாசிங்க. நீங்கள் உங்கள் தேவனாகிய ஆவிடத்தில் உங்கள் முழு இருதயத்தோடு உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து அவரை சேவிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு கற்பிக்கிற என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தால் நீ உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயும் சேர்க்கும்படிக்கு நான் ஏற்ற காலத்தில் உங்கள் தேசத்தில் முன்மாரியையும் பின்மாரியையும் பெய்ய பண்ணி. கீழ்ப்படிந்தால் நீ ஆசீர்வாதம் பெறுவதற்காக பரலோகத்தின் தேவன் முன்மாரியையும் பின்மாரியையும் பொழிய பண்ணுவார். இல்ல வானம் அடைபட்டு போகும். எவன் ஒருவன் யாவுக்கு கீழ்ப்படியவில்லையோ, யாவுக்கு பயப்படவில்லையோ, அவனுடைய ஆசீர்வாதம் தடைபட்டு போகும். இது வேதம், இது சத்தியம். அல்லேலூயா. அதனால்தான் வேதம் திட்டவட்டமா சொல்லுது, தேவனுக்கு யாவுக்கு பயப்படுகிற கீழ்ப்படுகிற குணமுள்ளவனுக்கு சத்ருவின் வாசலை சுதந்தரித்துக் கொள்ளத்தக்கதான அதிகாரத்தை தருகிறார். ஆமென். எல்லாருக்கும் சத்ரு இருக்கிறாங்க. சத்ரு இல்லாம யாரும் இல்லை. எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை, எல்லாருக்குமே சத்ரு இருக்கு. இப்ப சத்ருவை ஜெயிக்கணும். இந்த சத்ருவை ஜெயிக்கிறதுக்கு முதல்ல அவன் யாவுக்கு கீழ்ப்படியணும். ரெண்டாவது யாவுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகணும். நமக்கு யாருக்கு பயம்? யாரை குறித்து பயம்? நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை குறித்து பயம். அப்புறம் இந்த உலகத்தின் அதிபதியை குறித்து பயம். சொல்ல போனா விக்கிரகங்களை குறித்து கூட பயம் இருக்கு. தயவு செய்து சொல்றேன், இன்று கண்ட எகிப்தியனை நீ இனி பார்க்க மாட்ட. எப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பயப்படும் பயத்தில் நீ இருக்கும்போது நீ ஆபிரகாமுடைய சந்ததி ஆவாய். அப்ப சத்ரு ஒன்ன ஒன்றும் செய்ய முடியாது. முடியாதுங்க, நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நான் அனுபவ ரீதியா சொல்றேங்க. தயவு செய்து விசுவாசிங்க. உங்க உடம்புல, உங்க வீட்டில், உங்க பிள்ளை இடத்துல, உங்க புருஷன் இடத்துல, உங்க மனைவி இடத்துல, உங்க குடும்பத்தில் சத்துரு போராடுகிறதாக இருந்தால் நீ ஒன்று செய், யாவுக்கு சரண்டர் ஆயிடு. யாவுட்ட சரண்டர் ஆயிடு. அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி, அவருக்கு பயப்படுகிற பயத்தை உருவாக்கு. இந்த ரெண்டும் உங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னா பிசாசு உன் பக்கத்தில் இருக்க முடியாது. அல்லேலூயா. 100% நான் இதில் உறுதியாக இருக்கிறேன். இந்த ரெண்டு காரியம் சொல்றேன். உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேவனுக்கு கீழ்ப்படுகிற கீழ்ப்படிதலையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் நீ உருவாக்கினால் உன் சத்ருவை நீ ஜெயிக்கலாம். ஒரு சத்ரு யாரு? உடனே இப்ப எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் வீட்டாரே என் சத்ரு, என் வீட்டாரே என் சத்ரு. எனக்கு அப்படி இல்லை. முதல்ல நீ தான் உன் சத்ரு. நீ தான் உனக்கு சத்ரு. ஏன்னா சத்ருவை ஜெயிக்கக்கூடிய மனப்பக்குவம் உன்கிட்ட வரல. முதல்ல ஒண்ணு, பிசாசுடைய தந்திரங்களை முறியடிக்கிற எண்ணம் உன்கிட்ட வரல. நான் சொல்றது புரியுங்க. முதல்ல நீங்க ஆள் மனசுல நீங்க உருவாக்கக்கூடிய ஒரு பவர் என்ன அப்படின்னா, என்னால் முடியும், நான் யோசுவா மேசியாவை தரித்திருக்கிறேன், நான் யோசுவா மேசியாவுடைய பிள்ளை, தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் எனக்கு விரோதமாக எழும்புகிற சத்ருடைய வாசலை நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்கின்ற உறுதி உள்ளத்தில் வரணும். இருக்கா? பைபிள் படிச்சீங்களா? படிச்சு. என்ன படிச்ச? நான் உன்னோடு கூட இருக்கிறேன், எந்த பொல்லாப்பும் உன்னை சேதப்படுத்தாது. படிச்சிருக்கேன். ஆமா படிச்சிருக்கிறேன் ஐயா. ஆனா அதை விசுவாசிக்கிறியா? இல்லை ஐயா. அதை எப்படி விசுவாசிக்க? ரிஷியாசுவா, தயவு செய்து மாறுங்க. உங்களால் முடியும், உங்களால் முடியும். எனக்கு ஒரு தத்துவம் உண்டு, என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும். அப்படிதான் நான் யோசிப்பேன். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் மட்டுமே முடியும். சத்துருடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்ள என்னால் முடியும். ஏனென்றால் நான் யாவுக்கு கீழ்ப்படுகிறவன், யாவுக்கு பயப்படுகிற பயம் என்னிடத்தில் இருக்கிறபடியினால்
சத்துருடைய வாசலை நான் சுதந்திரித்துக் கொள்வேன். இந்த வல்லமை யார்கிட்ட இருக்கோ அவனால் முடியுங்க. அல்லேலூயா. சத்துரு யாருன்னு முதல்ல நல்லா தெரியணும். பிசாசு என்னை நிறைய பேருக்கு தெரியல, அவன் எப்படி வருவான்னு தெரியாது. நம்ம ஆளுகள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பிசாசா பனு போல வருவான், நாய் போல வருவான், அது கருத்த நாயா தான் வருவான். வருவான் இல்லைன்னு சொல்லல நான். ஆனா இப்படித்தான் வருவானா என்று கேட்டால் இல்லை. எனக்கு என் மனைவியின் மூலமாக சத்துரு கிரியை செய்வான், எனக்கு என் பிள்ளையின் மூலமாக என்னிடத்தில் கிரியை செய்வான். இப்ப என்னுடைய சத்துரு யாரு? என் மனைவியும் என் பிள்ளையும். என் மனைவிக்கு நான் சத்துருவாக மாறுவேன், என்னை மாற்றுவான் பிசாஸ். அப்ப நான் என் மனைவிக்கு சத்துரு. இப்ப என்னை என் மனைவி ஜெயிக்கணும், நான் என் மனைவியை ஜெயிக்கணும். நெக்ஸ்ட், என்னுடைய சரீரம் எனக்கு விரோதமாய் கிரியை செய்யும் போது பிசாசு எனக்குள் வருவான். என் மாம்சம் பலவீனப்படும் போது, என் மாம்சத்தினுடைய இச்சைகள் என்னை தாக்கும் போது, நான் விசுவாச குறைவு உண்டாகிற போது சத்துருவானவன் என் மேல் வருவான். இப்ப என் சத்துரு என் சரீரம். அல்லேலூயா. முதல்ல வெளியில தேடாத சத்துருவை உனக்குள்ளேயே தேடு, உனக்குள்ளேயே தேடு. நீ ஜெபிக்கிறவன் தான், நீ உபவாசிக்கிறவன் தான், நீ பைபிள் வாசிக்கிறவன் தான். ஆனா நீ பாவம் செய்றியே எப்படி? சத்துரு உன்னோடு கூட கடந்து வரானே எப்படி? காரணம், எங்கோ ஒரு இடத்தில் நீ தவறிக்கொண்டிருக்கிறாய். அதை கண்டுபிடிக்கணும். நம்ம கண்டுபிடிக்கிறதே இல்லையே. என்கிட்ட என்ன பலவீனம் இருக்குது, என்ன பாவம் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை. நேத்து நல்ல ஜெபம் பண்ணீங்க, ஆனா இன்னைக்கு ஜெபம் வரல. அப்ப நீ நேத்து என்ன ஏறல, எப்படி ஜெபம் பண்ண? நான் கேட்கிற கேள்விக்கான பதில் வேண்டும். நேற்று நல்ல ஜெபம் பண்ண, இன்னைக்கு ஜெபம் வரல. அப்ப நேத்தை எப்படி ஜெபம் பண்ண? ஆமென். புரிஞ்சுடுங்க. நேத்தைக்கும் பிசாசோடு கூட இருந்து தான் ஜெபம் பண்ண, இன்னைக்கு பிசாசோடு கூட இருந்து தான் ஜெபம் பண்ணாமலும் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ ஜெபிக்கிறது உண்மையானால், தேவனுடைய வல்லமை உன்னிடத்தில் கடந்து வந்தது உண்மையானால், உன்னை எதிர்க்கிற சக்திகளை நீ ஜெயிப்ப. அல்லேலூயா. அல்லேலூயா.